The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறவிருக்கிறது? அதற்காக என்னென்னவெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? சுற்றுலா பயணிகளுடைய வருகை எப்படி இருக்கு? வேதவள்ளி, சுற்றுலா பயணியுடைய வருகை நாம் நேரடியாக பார்க்கலாம். காலையிலேயே மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கிவிட்டார்கள். நாம் தற்போது நீலகிரி மாவட்டம் உதகையில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காவில் தான் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை பொறுத்தவரைக்கும் குளிர்ச்சியான சூழல் வருடம் முழுவதும் நிலவி வருகிறது. இருந்தாலும் கூட இந்த மே மாதத்தில் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படுவதால் குடும்பத்தோடு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் உதகைக்கு வருகிறார்கள். அவர்களை மேலும் கூடுதலாக மகிழ்விக்கும் விதமாகத்தான் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 128வது மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காலையிலேயே இன்று துவங்கி இருக்கிறது. இந்த மலர் கண்காட்சி காலையிலேயே சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக குவிய துவங்கி விட்டார்கள். இந்த ஆண்டு இன்று துவங்கி இருக்கக்கூடிய மலர் கண்காட்சி வருகிற 28ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு அதற்கான முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ச்சியாக வருவதால் அவர்களை ஈர்க்கும் விதமாக லட்சக்கணக்கான மலர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் மலர்களை கொண்டு இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 50,000 மலர் தொட்டிகளில் பூக்கள் வளர்க்கப்பட்டு அந்த மலர் மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பல வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களை கவர்கிறது. அந்த வகையில் 275 வகையிலான 10 லட்சம் மலர்களை கொண்டு இந்த பூங்கா அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பூங்கா முழுவதுமாக இளஞ்சிவப்பு மலர்கள், குளிர்கால சிறப்பு பூக்களான பான்சி, ஆண்ட்ரைம், கேண்ட்ரார் உள்ளிட்ட மலர்கள், அதே போல லாக்ஸ்பக் வகையில் நீல நிற மலர்கள், ஊதா நிற மலர்கள், சால்வியா, அலிசம், ஜெரோனியம் உள்ளிட்ட பல்வேறு கிட்டத்தட்ட 275 வகையான மலர்களை கொண்டு இந்த 10 லட்சம் மலர்களால் பல்வேறு வடிவங்களும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு சிறப்பான வடிவங்கள் இங்கு வைக்கப்படும். அந்த வகையில் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பிரதிபலிக்கும் விதமாக அந்த சென்ட்ரல் ரயில் நிலைய வடிவம் என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலர் தோற்றத்துடன் அந்த காட்சி என்பது சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்த்திருக்கிறது. மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட இந்த மலர் கண்காட்சியை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்திருக்கிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையம் வடிவிலான ஒரு மலர் காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவாரூர் தேர், மாமல்லபுரம் குடவரை கோவில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வடிவம் மலை ரயிலுடைய என்ஜின் ஒரு வடிவமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஐவகை நிலங்களை குறிக்கும் விதமான குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை உள்ளிட்ட ஐவகை நிலங்களை குறிக்கும் விதமான உருவங்களும் வடிவங்களும் இங்க அந்த மலர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இந்த மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 128வது மலர் கண்காட்சி உதகையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுதீஷ். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.